திமுகவுல 8 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிச்சு, அவங்களுக்கு பல்வேறு தொகுதிகள ஒதுக்கி, கூட்டங்கள நடத்த சொல்லி அறிவாலய தலைமை உத்தரவிட்டிருக்கு. அதற்கேத்த மாதிரி பலரும் பல மாவட்டங்களுக்கும் போயிட்டு இருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட்டாக பட்டுக்கோட்டை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தொகுதிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சீனியர் அமைச்சரான திரு கே.என். நேரு அவர் முன்னாடியே அந்த ஆலோசனை கூட்டத்துல 25க்கும் மேற்பட்டவங்க எங்களுக்கு தொகுதிய கொடுங்க அப்படின்னு இப்பவே அந்த ரேஸ தொடங்கிட்டாங்க. அந்த ரேஸ்ல பார்த்தோம்னா, பட்டுக்கோட்டையில சிட்டிங் எம்.எல்.ஏ. திரு அண்ணாதுரை, அப்புறம் பெரிய தொழிலதிபரான பழஞ்சூர் திரு செல்வம், அப்புறம் சூரப்பள்ளம் திரு விஜயகுமார், திரு பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. செல்வம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டாப் லெவல் லீடர்ஸ் பலரோடு நெருக்கமான நட்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல பொருளாதார பலம் கொண்டவர். அதனால அவரு ரேஸ்ல முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜயகுமார் அவர் எடுத்துக்கிட்டா துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குட் புக்ல இடம் பிடிச்சவரு. இப்படி சீனியர் அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் இப்படி பல ரூட்டுகள்லயும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஏப்பா இன்னும் ஓராண்டு இருக்கு, அதுக்குள்ள இப்படியான ரேஸா அப்படிங்கிறாங்க மண்டல பொறுப்பாளர்கள்.